தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஹாலிடேஸில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய மூவிஸ் பார்க்கணும், இல்லை வெப் சீரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கான ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எல்லாமே பாதி ரேட்டுக்கு கம்மி பண்ணுற மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஒன் இயருக்கு அமேசான் ப்ரைம் பார்க்குறீங்கன்னா, ஸோ 1400 கிட்ட வரும். அதை வெறும் நீங்கள் 500 பே பண்ணால் போதுன்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியம் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 170 பே பண்ணிங்கனாலே உங்களால் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெஃபர் கோடு கேட்கும். ஸோ என்னோட ரெஃபர் லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும், எனக்கு 50 ரூபா கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? தமிழ் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மூவிஸ் பார்ப்பீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கான ஆப் தான் இது. ஸோ இந்த ஆப்போட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு தான் இது செட் ஆக போகுது. ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், இது யாருக்கு மெயினாக யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அமேசான் ப்ரைமோ, இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ, இல்லை எம்எக்ஸ் பிளேயரோ, இல்லை ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பிக்சார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே பாதி ரேட்டில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுள் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 2% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு 100 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 6% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அவங்க தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 3.7% வரைக்கும் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.75%, 2.75% அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய பிளான்ஸ் போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த பிளானை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களோட மெயில் ஐடி தான் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் இந்த குரூப்புக்கு லீடர். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி அதில் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பீப்புள், அதுக்கப்புறம் 2 பீப்புள் பார் போட்டு 4ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான், அதை 4 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 தான். பட் ஆனால் அதை 4ஆக பிரிக்கும் போது என்ன ஆகுது, அது அமௌண்ட்டு பிரியுதில்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டினா போதுன்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட ஓன் அக்கௌண்ட்டு நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. இல்லை நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஆட் இல்லாமல் பார்த்தா போதும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது செட் ஆகும். பட் ஆனால் இதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு மெயினாக இதில் நான் எது இதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர், அதுக்கப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேர், இந்த பிக்சார்ட்ன்ற ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம பர்சனல் டீட்டெயில் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. இதோட பிளானோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கொடுத்துருக்காங்க. அதே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 163 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 3/4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸோட முதல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீமியம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 649 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. இதை தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இதை வந்து நான் அப்படி பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 163 × 4ன்னு போட்டோன்னா 652 ரூபா வருது. இந்த 4 ரூபா வந்து அவங்களுக்கு கமிஷன் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளானை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் 4 பேர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸை வச்சுட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதாவது டிவியில் இல்லைனா மொபைலில் தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதில் 4 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு 4 பேரில் இப்போ நீங்கள் வந்து ஒன்று மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுனால உங்களோட அக்கௌண்ட் யாருக்குமே ஷேர் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குரூப் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய குரூப் இருக்கும். உங்களுக்கு எந்த குரூப் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைனா அவங்க டீம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஓகே. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த குரூப்புக்குள்ள ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த நடு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிரெடிட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டி ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது எனக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சரியாக ப்ளே ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா 170 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண பிறகு மறுபடியும் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீக்ரெடிட் ஆகிடுச்சு. ₹1 எக்ஸ்ட்ராவும் கிரெடிட் ஆகிருக்கு எனக்கு கேஷ்பேக் மாதிரி. ஸோ இப்போ இது எப்படி நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பேயில் யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடி மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், லைவாகவே ஜாயின் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 163 பிளான் தான் நான் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூசர், ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இதில் ஜாயின் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹170 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ் ஆகிடும்னு அவங்க தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஜாயின் கொடுத்தோடனே வார்னிங் கேட்கும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகிடும்னு சொல்லிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குரூப்புக்குள்ளே இட்டுட்டு போயிடும். ஸோ இந்த குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கான ஐடி, நீங்கள் என்ன ஐடி லாகின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ ₹170 வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு குரூப் சேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இந்த குரூப்பில் வந்து போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது அக்கௌண்ட் லாகின் ஆகலை, இல்லை எரர் ஆச்சு, உங்களுக்கு ப்ளே ஆகலை, அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த குரூப்பில் போயிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குரூப்பை வந்து ஒரு பர்சன் தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பர்சன்ட்ட போய்ட்டு என்னோட ஐடி ரன் ஆகலான்னு சொல்லும்போது ஐடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் எதுவுமே பண்ண முடியலன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அந்த குரூப் வந்து அவங்களே ரிட்டர்ன் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு, பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலுக்குன்னு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள பண்ணால் 5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா, சாரி 5 இல்லை 4ன்னு நினைக்கிறேன். 4 அக்கௌண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 அக்கௌண்ட்டுக்குமே தனித்தனி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போன பிறகு இன்னொரு பாஸ்வேர்டு கேட்டது. அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போனோடனே ஸோ பாஸ்வேர்டு கேட்குது 2356 அப்படின்னு கொடுத்தோடனே உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் தான் அந்த குரூப்பில் சென்ட் பண்ணுவார். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கேட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும், வேறு எங்கேயுமே தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒர்க் ஆகுது, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்ஸ் விளையாட முடியும், ப்ரீமியம் கேம்ஸு, ப்ரீமியம் மூவிஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இதை ஷேர் ஆகாது. அந்த 4 பேருக்கு மட்டும்தான் இது மெசேஜ் போகும். வேறு யாரும் அந்த குரூப்பில் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா யூடியூப், ஸ்பாட்டிஃபை இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது. ஹாட்ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹550 மட்டும் பே பண்ணால் போதும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ₹250 பே பண்ணால் போதும். இதோட ஆக்சுவல் காஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, கோல்டு, பிளாட்டினம் அதுமாரி நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எம்எக்ஸ் பிளே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 167 பே பண்ணிங்கன்னா 1 இயருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எம்எக்ஸ் பிளேலாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அமேசான் ப்ரைம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ப்ரைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த அமேசான் ஆப்பை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அமேசான் ப்ரைம் மூவி மட்டும் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு ஆர்டர் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஆர்டர் பண்ணனா அவங்களோட ஒரிஜினல் ஐடியிலேருந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு சேஃபும் கிடையாது. ஸோ நம்மளோட பர்சனல் அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜொமேட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் கேன்வா. ஸோ நிறைய பேருக்கு அந்த எடிட்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 800க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹3099. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 899 அந்த மாதிரி பே பண்ணால் போதும். சாரி 800 பே பண்ணால் போதும். ஸோ இதோட எத்தனை யூசர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 யூசர் இருக்காங்க. ஸோ 4000 அப்படியே 5 பேராக பிரிச்சுட்டாங்க. ஸோ அதில் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 800 மட்டும் பே பண்ணால் போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி சேட்டிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த ஆப்பை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ஆப் ஓகே தான், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிளியராக ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.